இது ரொட்டி வந்து இது மாவில் புளிக்க விட்டு மாவை வந்து மாவுக்குள்ள வந்து உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு பதமையாக எண்ணெய் விட்டு குழச்சி வச்சுட்டு இப்படி செய்ய ரொட்டி தெரியும். ஃப்ரெஞ்சுலேயும் ரொட்டி என்ன சொல்கிறது, தமிழையும் ரொட்டி தான். அப்புறம் வந்து இது தோசை. இது எங்களோட தோசை வந்து என்ன ஃப்ரெஞ்சில் என்ன பார்த்தா க்ரெப்ஸ்ன்னு சொல்கிறவே அப்படி சுட்டுட்டு ஃப்ரெஞ்சு மக்கள் வந்து சாக்லேட் பூசி சாப்பிட்றது. அப்புறம் வந்து போமாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இப்படி சுட்டுட்டு கறியோட. இது வந்து சாம்பார், இது சம்பல், இதுவும் சாம்பார் தான். இப்போ நான் சாப்பிட போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். நான் பிடிச்சது வந்து தோசை. ஓகே, மரக்கறி என்ன வழியாக நான் வந்து தோசை சாப்பிடுறேன். எப்படி டேஸ்ட்டு பார்க்குறேன். ஓகே, சம்பல், அப்புறம் சாம்பார், ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்கும். இந்த தோசை வந்து உளுந்து பார்த்தீங்கன்னா வடிவாக நான் சுட்டேனா. நாங்களே தான் சமைச்சு நாங்களே தான் சாப்பிடணும். இப்போ வேலை கூட ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸு, லண்டன் அங்கே பக்கம் வந்தால் கடைகள் இருக்குது, நிறைய கடைகள் இருக்கும். டக்கு டக்குன்ற போய் வாங்கி சாப்பிடலாம். இங்கே ஸ்வீஸில் வந்து சூரிச் பக்கத்தில் இருக்குது தமிழ் கடை நிறைய. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லை. நாங்கள் வந்து சூரிச்சு போகணும்னா 2 மணிக்கு. ஆனால் ஒரே ஒரு நாள் போனால் பிரியாணிக்காண்டி, இங்கேருந்து பிரியாணிக்காண்டி 2 மணி தானே ஓடி போனான். வேலையும் கூட்டிக் கொண்டான். அங்கே போனால் பிரியாணி வந்து சனிங்க ஞாயிறு மட்டும்தான் போடுவான். அங்கே போன நாள் வந்து வியாழக்கிழமை. ஆமாம், வந்ததா இப்போதாக்கு என்ன செய்யலாம், வீட்டில் அடுத்த நாள் பிரியாணி போட்டு சாப்பிட்டேன். ரொட்டி ரொட்டியும் டேஸ்டாக இருக்கும். இது தோசை, இது தோசை, ரொட்டி. கறி கண்டபடியாக மச்சம் இல்லை. போகலாம். விரதமெல்லாம் இல்லை, மரக்கறி மட்டும்தான். விரதம் பிடிக்கல. அதெல்லாம் பிடிச்சா நாக்கணும் பிடிக்கும். பட் இங்கே வேலைகளுக்கு போகிறபடியாக விரதம் பிடிக்கும். மரக்கறி மட்டும். உடனே கண்டபடி சாப்பிட மாட்டேன். ஒரு நேரம் Princess and also playing with my
இப்போ வந்து சிலங்கால ஒரு தோசை 3000. Tu peux peut-être parler avec Delphine Donkey. Comment? Elle a écrit son numéro de téléphone. சரியா குறிப்பிட்டது சொல்ல அப்படித்தான் இப்போ இலக்கு கூடாது. Ma copine a demandé si Peppa pouvait parler à Delphine. Bonjour. Hello. Hello. Qu'est-ce que je dis après? How are you? Voilà இருக்கு எல்லாத்துக்கும். Qu'est-ce qu'elle a dit? Elle parlait anglais. Hello, chat. எனக்கு வந்து ஒரு தமிழ் சாப்பிடுறதுக்கு பிடிச்சது அந்த மிளக்கறி எனக்கு பிடிக்கும். மற்றதை விட நான் மிளக்கறி தான் நான் வந்து விரும்பி சாப்பிட்றேன். அதனால் பிடிச்ச விஷயம் என்னென்னா தோசை, இட்லி, வடை அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சோறு வந்து கம்மி. சோறு வந்தால் நிறைய கறி இருக்கும். ஒரு கறியோடு சாப்பிட மாட்டேன். மிளக்கறி என்ன 4-5-6 கறி இருக்கும். அப்புறம் குறைப்பு கறி எல்லாம் வச்சு வந்து நான் சின்னனுக்குல ஸ்கூல் போகிற பருப்பும் சோறு மட்டும்தான் சாப்பிடுவேன். முட்டை சாப்பிட மாட்டேன், கோழி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன். சேர்ந்து கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் இதாக அம்மா பேசி பேசி தந்து கொஞ்சமாக சாப்பிட்டு பழகினேன். மற்றபடி பருப்பு தான் என்னுடைய தேசிய உணவு. Je suis expert en anglais. I like sports, especially cricket match. What's your favorite cricket team? Oui. Delphine ne comprend pas ce que dit Peppa. Alors, something that Peppa ne comprend pas ce que dit Delphine. இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். என்னுடைய வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுவோம். அப்புறம் வந்து என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் வந்து என்னை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணின 40 பேருக்கும் வந்து இந்த இடத்துல தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறேன். பார்த்தாரா அதே மாதிரி எனக்கு லைக் பண்ணிடுங்க. என்னுடைய வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள்டா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேயா? இதைத்தான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஓகேயா? அப்புறம் வந்து எல்லோரும் எனக்கு சுகமாக இருங்கோ, ஹாப்பியாக இருங்கோ. ஓகே அடுத்த தண்ணி குடிக்கிறேன் சாப்பிட்டுட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணின 40 பேருக்கும் வந்து இந்த இடத்துல தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறேன். பார்த்தாரா அதே மாதிரி எனக்கு லைக் பண்ணிடுங்க. என்னுடைய வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள்டா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேயா? இதைத்தான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஓகேயா? அப்புறம் வந்து எல்லோரும் எனக்கு சுகமாக இருங்கோ, ஹாப்பியாக இருங்கோ. ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை. மகிழ்ச்சி. பாய்.